சரி. இன்றைக்கு நம்ம ஒரு தலைப்பின் கீழ ஒரு சத்தியத்தை படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். சரிங்களா? இந்த சத்தியத்தை மாத்திரம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். போன வாரம் நம்ம படிக்கும்போது, அதாவது நம்ம முடிக்கும்போது, அந்த சத்தியத்தை போன வாரம் படிச்சு முடிக்கக்கூடிய அந்த சமயத்துல, நம்ம எப்படி ஒரு கேள்வியோடு முடிச்சோம். அப்படிதானே? கொலோசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? அவர் சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில ஒழித்து விட்டார் அப்படின்னு சொல்லுது. மத்தேயு 5ல படிக்கும்போது ஒழியவில்லை என்று என்ன செய்து சொல்லுது. இதுல இதோட அர்த்தம் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒளிந்து போனது என்ன, ஒளிந்து போகாதது என்ன, அதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்குரிய சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். சரிங்களா? இந்த சத்தியத்தின் தலைப்பு என்னது? சடங்காச்சார பிரமாணம். இன்னொரு தலைப்பு நீங்க போட்டுக்கங்க. மோசேயின் நியாயப்பிரமாணம். மோசேயின் நியாயப்பிரமாணம். நான் ஏன் இதை சடங்காச்சார பிரமாணம்னு சொல்றேன்? ஏன் இதை மோசேயின் நியாயப்பிரமாணம்னு சொல்றேன்? மோசஸ் லா ஏன் சொல்றேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரிங்களாமா? சரி, இதுதான் தலைப்பு. தலைப்பு நீங்க மறந்துடக்கூடாது. சடங்காச்சார பிரமாணம், மோசேயின் நியாயப்பிரமாணம். சரிங்களா? சரி, நீங்க இந்த பவர் பாயிண்ட் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல இருந்து தான் நம்ம அதிக சத்தியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த சட்டம், நியாயப்பிரமாணம் நமக்கு நல்லதா கெட்டதா? இப்போ பொதுவா நம்ம உலகத்துல ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்படித்தானே? இருக்குதுங்களா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறீங்க, டிராபிக் ரூல்ஸ், சாலை விதிகள் எனக்கு இருக்கு, நமக்கு இருக்குது. இந்த சாலை விதிகள் நமக்கு கெட்டதா நல்லதா? இந்த சாலை விதிகள்லாம் நமக்கு நல்லது. சரிங்களா? சாலை விதிகள் நம்முடைய பாதுகாப்பிற்கு தான். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சாலை விதிகளே இல்லை, எப்படி இருக்கும்? சரிங்களா? அநேக விபத்துகள் இருக்கும். இந்த விதிகள் இருந்தே அநேக ஆபத்துகள் நடக்குது. அப்படித்தானே? விபத்துகள் நடக்குது. அப்ப இந்த சாலை விதிகள் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப காவல் நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னா, அங்க விதிகள் இருக்கா இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா இல்லையா? அங்க மட்டும் ஒரு ரூல்ஸ் இல்ல, பொய் சொல்லக்கூடாது, இல்ல சரி களவு செய்யக்கூடாதுன்னு வைத்துக்கொள்ளும். அந்த ரூல்ஸ் இல்லைன்னு என்ன செய்வாங்க? எல்லாரும் களவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அங்க மாத்திரம் கொலை செய்யக்கூடாது, சட்டம் இருக்குதா இல்லையா? காவல் நிலையத்துல. அதனாலதான் யாராவது கொலை செஞ்சாங்கன்னா எங்க பிடிச்சு போடுறாங்க? ஜெயில பிடிச்சு போறாங்க. களவு செஞ்சாங்க, களவு செய்தாங்கன்னா ஜெயில பிடிச்சு போறாங்க. ஏன்? அது சட்டத்துக்கு விரோதமான செயல். அப்ப கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. சரிங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படினு இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் நம்முடைய நாட்டினுடைய காவல் நிலையத்துல என்ன செய்யப்படுது? காணப்படுது. இப்போ ஒரு பள்ளிக்கு போறோம், ஒரு கல்லூரிக்கு போதும், அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதா இல்லையா? இந்த நேரத்துல சரியான நேரத்துல நீங்க வரணும், இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த பீரியட்ஸ், அப்படித்தானே? அப்ப இந்த பாடம் எடுப்பாங்க, இந்த வகுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்ப இந்த பூமி தொங்குது, அப்படித்தானே? பூமி தொங்குதா இல்லையா? அங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா இல்லையா? புவியீர்ப்பு சக்தி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சட்டத்துல இந்த பூமி இயங்குதா இல்லையா? இயங்குது. சரிங்களா? அப்ப பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சட்டத்துலதான் இயங்குது. ஏன் இதெல்லாம் சட்டத்துல இயங்குது? ஏன்னா இந்த சட்டம் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு, கிரேட்டஸ்ட் பிளெஸிங், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே போலதான் அதே போலதான் பரலோகத்தின் தகப்பனும் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறாங்க. இந்த சட்டம் நாம் சுதந்திரமாக இருப்பதற்கு உதவி செய்யறது. உதவி செய்தா இல்லையா? நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க அதை ரொம்ப பிளாக் பண்ணுது, ஏதோ தடை செய்யுது. அப்படியா? ஒரு சாலை விதி இருக்கிறனாலதான் சுதந்திரமா வெளியில போயிட்டு தான் வர்றோம். நம்ம கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யாதிருப்பா என்ற சட்டம் இருக்கிறனாலதான் நம்ம சுதந்திரமா போயிட்டு வர்றோம். நம்ம அப்படித்தானே? அப்போ ஒரு சுதந்திரத்தை நமக்கு தருகுதுங்களா இல்லையா? நமது உரிமைகளுக்கான ஒரு சுதந்திரமாக அது என்ன செய்கிறது? இது எல்லாமே இருக்குது. அப்ப நம்முடைய நன்மைக்கான சட்டங்களை பற்றி காரியத்தில் மனிதனுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? இப்ப நமக்கு நன்மைக்காக தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்றாங்க இல்லையா? என் வாழ்க்கை என் சட்டம், நான் பாத்துக்கிறேன். ஐ டோன்ட் கேர் அபவுட்
த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மை லைஃப் மை ரூல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவன் இப்படி சொல்ல மாட்டான். கிறிஸ்தவன் இப்படி சொல்லுவான், மை லைஃப் இஸ் கிரைஸ்ட். என் வாழ்க்கை என் ஜீவன் எல்லாம் யார் தான்? ஏசு கிறிஸ்து தான். சரிங்களா? என் ரூல்ஸ் என் சட்டம் எல்லாம் யார் தான்? ஏசு கிறிஸ்து தான். மை லைஃப் மை ரூல்ஸ்னா அது சுயநலம். அது யார்கிட்ட இருந்து வந்துச்சு? சாத்தான் இடத்துல இருந்து வந்துச்சு. சொன்னா இல்லையா சாத்தான்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம்ல, நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை அவ சிங்காசனம் மேலாக நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். சொன்னானா இல்லையா? அந்த நான், மை லைஃப் மை ரூல்ஸ், இதெல்லாம் பிசாசு எடுத்து வந்தது. சரிங்களா? ஆனா மனுஷனுக்கு இன்னைக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வாழ்க்கை பசங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் தெரியல. என்ன தெரியல? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்முடைய நல்லதுக்கு தான், நன்மைக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டுது. முதலாவது எல்லாருமே கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளுங்க. என்ன வைத்துக் கொள்ளுங்க? எந்த ரூல்ஸும் அது வீட்டிலேயே ஒரு பெற்றோர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, நடைமுறை கொண்டு வரக்கூடிய ரூல்ஸா இருந்தாலும் சரி, காலேஜும் சரி, டிராபிக் கவர்மெண்ட் அமல்படுத்தக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இதுக்கு தான், நம்முடைய நன்மைக்கு தான், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான், நம்முடைய சுதந்திரத்துக்கு தான். முதலாவது எல்லாரும் மனதில் போட்டுக்கணும். அதை போட்டாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த சட்டத்திட்டங்களை நம்ம நேசிப்போம், அந்த பிரமாணத்தை நம்ம நேசிப்போம். இல்லாட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நேசிக்க மாட்டோம். சரிங்களா? வசனத்தை கூட பாருங்களேன். பாருங்களேன், இங்க ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இருக்குங்களா? 2 தீமோத்தேயு chapter 2 verse 5ல. அப்ப யாராவது ஒரு மல்யுத்தம் பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணணும்? சட்டத்தின்படி பண்ணணும். அப்படி சட்டத்தின்படி பண்ணவில்லை என்று சொன்னா அவன் என்ன செய்யப்பட மாட்டான்? முடிசூட்டப்படான். பாருங்களேன், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க், வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 14வது வசனத்தை நேரம் இருக்கும்போது நீங்க படிங்க. உபாகமம் 28ல 1லிருந்து 14வது வசனம் வரைக்கும் அந்த வசனங்களை வாசிச்சீங்க அப்படின்னா, தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளும் போது அநேக ஆசீர்வாதங்களை இருக்கும் என்று சொல்லுது. சரிங்களா? பாருங்களேன், உபாகமம் 28 1லிருந்து 2 நான் வசனத்தை வாசிக்கிறேன். Deuteronomy chapter 28 verses 1 and 2. இன்றே நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சரிங்களா? இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவன் விதிக்கிற அவருடைய கட்டளின்படி எல்லாம் நம்ம செய்ய கவனமா இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாங்க? தேவன் நம்ம என்ன செய்வாங்களா? ஆசீர்வதிப்பாங்க. என்னென்ன ஆசீர்வாதம்? அததான் உபாகமம் 28ல 1லிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. சரிங்களா? அவ்வளவு ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, இஸ் a law blessing or curse? நியாயப்பிரமாணம் நமக்கு ஆசீர்வாதமா இல்ல சாபமா? என்ன நினைக்கிறீங்க? அது நமக்கு ஆசீர்வாதம் தான். சரிங்களா? இதுதான் நம்ம முதலாவது பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். பாருங்களேன், இன்னும் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்றேன், நான் ஸ்லைட்ல போடல. நீங்க உபாகம புஸ்தகம் போங்க. உபாகம புஸ்தகத்துல உபாகம புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரா? எதுக்கு கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு? இஸ்ரவேலரே நீங்கள்
பிழைத்திருக்கும் படிக்கும். சரிங்களா? அப்ப நீங்க பிழைச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்களா? உபாகம் 6ஆம் அதிகாரம் போங்க. டியூட்ரானமி சாப்டர் 6 verse 1. உபாகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். 1வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. பாத்தீங்களா? அப்ப எதுக்கு தேவன் இந்த நியாய பிரமாணத்தை கட்டளையை கொடுக்குறாங்களா? நியாய பிரமாணத்தை எது கொடுக்குறாங்களா? உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. இருக்குங்களா? பாருங்களேன், verse 3 3வது வசனத்திலே பாருங்க. verse 3ல இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. சரிங்களா? நீங்க முதல் 3 வசனம் போட்டுக்கங்க. டியூட்ரானமி சாப்டர் 6 verses 1 to 3. உபாகமும் 6ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை போட்டுக்கங்க. அப்ப முதல் வசனத்தை பேசும்போது உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்குன்னு சொல்றாரு. 3வது வசனம் பேசும்போது நீ நன்றாய் இருப்பதற்கும் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் சொல்றாங்களா? அப்ப இந்த பிரமாணம், இந்த கற்பனைகள்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாங்க? நம்ம விருத்தி அடைவதற்கு, நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. சரிங்களா? உபாகம் 5ஆம் அதிகாரம் போங்க. டியூட்ரானமி சாப்டர் 5 verses 32 33. உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல. இப்ப உபாகம் 5ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? 10 கற்பனையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல 2 இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். ஒண்ணு எங்க? யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம், அப்படித்தானே? இன்னொன்னு எங்க தெரியுமா? உபாகமும் 5ஆம் அதிகாரத்துல எழுதி வச்சிருக்காரு. எங்க இருந்து இருக்கு? verse 6 6வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் அங்க இருக்குதா? உபாகம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 21வது வசனம் 10 கற்பனை குறித்து பேசுறாரா? இப்ப பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். வசனம் 32 33 32 33ல பாருங்க என்ன சொல்றா பாருங்க. கான்டெக்ஸ்ட் என்னது? டியூட்ரானமி சாப்டர் 5 உபாகம் 5ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து 21 பேசுறாரு, அப்படிதானே? இப்ப 32 33ல பாருங்களேன் என்ன அவர் சொல்றாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமா இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. verse 33. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலேயும் நடக்க கடவீர்கள். இருக்குதுங்களாமா? சுகித்து நீடித்திருக்கும்படி. சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்களேன். உபாகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் 24 25 24 25 பாருங்களேன். 24 25 உபாகம் 6 24 25 பாருங்களேன். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். எதுக்கு கொடுத்தாரா? இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் எந்நாளும் நன்றாக இருக்கிறதற்கும். பாத்தீங்களா? இருக்குதா? எந்நாளும் நன்றாக இருக்கிறதற்கும் இந்த கட்டளையே கொடுத்தாங்களாம். 25வது verse 25 பாருங்க. 25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. இருக்குதுங்களாமா? சரிங்களா? அப்ப ஆண்டவர் இந்த கட்டளையெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? இந்த கட்டளையெல்லாம் நமக்கு என்ன செஞ்சாங்க? தந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்?
படிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒருத்தர் வீட்டுல 10 பிரமாணம் இருந்துச்சு. அது இருந்ததுனால அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அந்த கதை படிச்சீங்களா? யாருடைய வீடு அது? அந்த கதை தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டுல இருந்துச்சு. அவங்க வீட்டுல இருந்ததுனால அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. படிச்சிருக்கீங்களா? அது யாருன்னு தெரியுமா அந்த கதை? அபினதாப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபினதாப் வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தேடலாம் பாருங்க. ஆஹ், 1 சாமுவேல் புஸ்தகம் போங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல அங்க அபினதாப் குறித்து வருதான்னு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தம் பண்ணினார்கள். இருக்குங்களாமா? பரிசுத்தம் பண்ணார்கள் இருக்கா? அப்ப யாருடைய வீட்டுல பெட்டி இருக்குது? அபினதாப் வீட்டுல இருக்குது. இப்ப அபினதாப் வீட்டுல அந்த பெட்டி இருந்ததுனால அந்த உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ளதான் என்ன இருந்துச்சு? இந்த 10 பிரமாணம் இருந்துச்சு. அப்படித்தானமா? இப்ப அந்த வீட்டுல பெட்டி இருந்ததுனால என்ன நடந்துச்சு? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் போ. சரி, அது அங்க அபினதாப் வீடு இருக்குது. இப்ப இங்க வாங்கல. இங்க 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல இன்னொரு 11வது வசனம் 12வது வசனங்க வாங்கல. இங்க ஓபேத் ஏதோம் அவங்க வீடு எப்படி இருந்துச்சுன்னு படிக்கலாம். ஓபேத் ஏதோம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 11 12 வாங்க. 10ல இருந்து படிக்கலாம். 10ல இருந்து. முன்னாடி எங்க இருந்துச்சு? அபினதாப் வீட்டுல இருந்துச்சு. இப்ப யாருடைய வீட்டுக்கு வருது பாருங்க. 10வது வசனம், அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். 2 சாமுவேல் 6:10. சரிங்களா? கொண்டு போய் வைக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாசம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இருக்குதா? verse 12 பாருங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது ராஜா தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். சரிங்களா? கிடைச்சிச்சா? தாவீது ராஜாக்கு எப்ப மகிழ்ச்சி வருது? உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டியில் என்ன இருக்கு? தேவனுடைய பிரமாணம். இப்போ தேவனுடைய பிரமாணம் ஒருத்தன் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது. வீட்டில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. இதை கேள்விப்பட்டோன்னே தாவீது ராஜா என்ன செய்யறாரு? சந்தோஷம் அடைகிறாரு. சரிங்களா? அப்ப என்ன பாடம் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை? என்ன பாடம்? நியாயப்பிரமாணம் நம்முடைய கெடுதலுக்காக ஆண்டவர் கொடுக்கல, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்மளே ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்காக, அதற்காக தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நமக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. இன்னைக்கு அநேக பேருக்கு நியாயப்பிரமாணமே பிடிக்க மாட்டுது. இப்ப நியாயப்பிரமாணம் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம எதை ரிஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம்? தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அதை நம்ம என்ன செய்யறோம்? மறுதளிக்கிறோம் என்று அர்த்தம். சரிங்களாம்மா? அப்ப முதலாவது எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான். ஆசீர்வாதத்துக்காக தான் நமக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம மனதுல வைத்தாலே நமக்கு மன மகிழ்ச்சி வந்துடும். அதை கீழ்ப்படிய வேண்டும். இப்ப தாவீது ராஜா என்ன செய்றாரு? ஓபேத்து வீட்டுல இருக்குது. அங்க ஓபேத் ஏதோ வீட்டுல இல்ல, இங்க கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா இல்லையா?
இப்ப நீங்களும் நானும் அதே போல நியாயப்பிரமாணத்தை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா, அவருடைய பிரமாணத்தின்படி நடந்தோம் அப்படின்னா, நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. சரிங்களா? ஆனா இப்ப ஸ்லைடுக்கு போயிருங்க. ஆனா கிறிஸ்தவர்களிடையே நியாயப்பிரமாணத்தை பற்றி காணப்படுகிற தவறான நம்பிக்கைகள் என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில நியாயப்பிரமாணத்தை பற்றி தவறான நம்பிக்கைகள் இருக்குதா இல்லையா? பாருங்களா, என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வசனம் நம்ம படிச்சோம் ஏற்கனவே. முதல்ல என்ன சொல்றாங்க? முதல் தவறான நம்பிக்கை இதான் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கங்க. கிறிஸ்தவங்க மத்தியில காணப்படக்கூடிய தவறான நம்பிக்கை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி லா. அபவுட் தி லா. சரிங்களா? அதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? தேவனுடைய நியாயப்பிரமாணம் அல்லது சட்டம் ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை இயேசு சிலுவையில் ஒழித்து விட்டார், ஆகையால் நியாயப்பிரமாணம் தேவையில்லை. இன்னைக்கு இருக்குதா இல்லையா? சொல்றாங்களா? சரி, அது எந்த வசனம் சொல்றாங்க? இதை நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனத்தை மாத்திரம் எழுதிக்கங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம் சிலுவையில ஒழித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வசனம்? இந்த வசனம் தான். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 16 இந்த வசனத்தை நீங்க எழுதிக்கங்க. 14 இருந்து 16. சரிங்களா? அதுல இந்த 15வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:15. எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 15ல பாருங்க. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்று வருதா? அப்ப இந்த வசனத்திலே இருக்குது, நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒழிச்சிட்டாருன்னு இருக்கு. அப்ப இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு என்ன செய்றாங்க? நம்புறாங்க. சரிங்களா? இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. இன்னொரு வசனம் என்னது? இந்த வசனம் தான். கொலேசியன்ஸ் 2:14-16. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14ல இருந்து 16. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. கொலேசியன்ஸ் சாப்டர் 2 verses 14-16. சரிங்களா? அப்போ அவரு கட்டளைகள் என்ன செஞ்சாரு? சிலுவையில ஆணி அடிச்சிட்டாரு, கையெழுத்து அவர் என்ன செஞ்சாரு? கொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாமா? சரி. அப்ப இப்ப இந்த 2 வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இதை புரிஞ்சுக்க போறோம். இது என்னதான் சொல்லுது? ஏன்னா நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? அவர் ஒழிக்கிறதுக்காக வரலன்னு சொல்லுது. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு? பவுல் சிலுவையில அவர் ஒழிச்சிட்டாருன்னு சொல்லுது. அப்ப ஒழிக்கல அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது, ஒழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனங்களுடைய அர்த்தம் என்ன? அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். சரிங்களா? செகண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? கலேசியன்ஸ் சாப்டர் 2 verse 21. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலாத்தியர் 2:21 வசனம் என்ன சொல்றாங்க? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க? we all are under the law, under grace. சரிங்களா? நம்ம கிருபையின் கீழ்பட்டிருக்கிறோம். கிருபையின் கீழ்பட்டிருக்கிறதுனால நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்டர் த கிரேஸ், அண்டர் கிரேஸ், அதான் பாயிண்ட். சரிங்களா? என்ன நினைக்கிறீங்க? கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறனால நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லையா? அதை நம்ம அடுத்த வாரம் படிக்கணும். சரிங்களா? நான் வெறும் வசனம் மாத்திரம் சொல்றேன், நீங்களும் தியானிங்க. அடுத்தது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க? மூணாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 20 என்ன சொல்றாங்க? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. உண்மைதான். சரிங்களா? பாவத்தை அறிகிற அறிவு. அப்ப நம்ம நியாய விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறோம். we are justified by faith, not by law. அதான் தேர்ட் பாயிண்ட். சரிங்களா? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோம், அப்ப நியாயப்பிரமாணம் தேவையில்லை அப்படின்னு ஒரு சில பேர் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. கரெக்ட் தான், இந்த வசனம் சரிதான். ஆனா இந்த வசனுடைய முழுமையை அனைத்து பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. சரிங்களா? அப்ப விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறதுனால நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லையா? இந்த வசனம் பாருங்க, ரோமன்ஸ் சாப்டர் 3. உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இதுக்கு நான் ஆன்சர் தர்றேன். விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுறதுனால நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லையா? ரோமன்ஸ் 3
31, ரோமன்ஸ் 3:31, ரோமர் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அங்கேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? என்ன சொல்றாரு? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஆன்சர் கிடைச்சிச்சா? வி எஸ்டாப்ளிஷ் த லா, அப்படித்தானே சொல்றாரு. சரிங்களா? அப்ப விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்படுறதுனால நியாயப்பிரமாணத்தை நான் அவமாக்குறேன்னா பவுல் சொல்றாரு அப்படி இல்ல, நான் என்ன செய்யறேன்? நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறேன். ஆன்சர் கிடைச்சிச்சா? சரி. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க ஏசப்பா அன்பா இருந்தா போதும்னு சொல்லிட்டாரு. 4th பாயிண்ட், 4வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன படிச்சோம்? நியாயப்பிரமாணத்தை சிலுவையில ஒழிச்சிட்டாரு. அது முதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தவறான கருத்து, நம்பிக்கை. ரெண்டாவது என்னது? கிருபையில் கீழ்பட்டு இருக்கிறதுனால நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. மூணாவது என்ன சொல்றாங்க? நம்ம விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுறோம், ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த், அதனால நமக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை. சரிங்களா? நாலாவது என்ன சொல்றாங்க? அன்பா இருந்தா போதும், நியாயப்பிரமாணம் தேவையில்லை. யோவான் 15, ஜான் சாப்டர் 15ல verses 10 and 12, அதான் பைபிள் verses. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்களேன். ஜான் 15:10 பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிடைச்சிச்சா? அப்ப அன்பா இருக்கிறதுனால கற்பனை வேண்டாம் அப்படின்னா ஏசப்பா சொன்னாங்க, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிடைச்சிச்சா? அடுத்தது பாருங்க, ஜான் 15:12, யோவான் 15:12, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா? யோவான் 14:15, ஜான் சாப்டர் 14 verse 15, என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள். இருக்குதுங்களா? அப்ப அன்பா இருக்கிறதுனால கற்பனை வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. அந்த வசனத்தை எழுதிக்கங்க. ஜான் சாப்டர் 14 verse 15, யோவான் 14:15. அப்ப if you love me keep my commandments. அப்ப அன்பா இருக்கிறதுனால பிரமாணம் வேண்டாம் அப்படின்னு அப்படி ஏசப்பா சொல்லல. சரிங்களா? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க? பாயிண்ட் நம்பர், இதுதான் எத்தனாவது பாயிண்ட்? இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எத்தனாவது? 5th மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 5வது தவறான நம்பிக்கை. என்ன சொல்றாங்க? நம்ம புதிய உடன்படிக்கையின் காலத்துல வாழ்றோம், ஆகையால நியாயப்பிரமாணம் தேவையில்லை. we live in the time of new covenant. சரிங்களா? ஒரு புதிய உடன்படிக்கையின் காலத்துல வாழ்றோம், ஆகவே நியாயப்பிரமாணம் தேவையில்லை. எந்த வசனம்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-8. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-8. என்ன நினைக்கிறீங்க? புதிய உடன்படிக்கையின் காலத்துல வாழ்றதுனால நமக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லையா? சரிங்களா? நீங்க 6-8 வீட்டுல படிச்சு பாருங்க. ஆனா ஆன்சர் பாத்துருவோமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 10, எபிரேயர் 10வது அதிகாரத்துல நீங்க 16-18 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 16-18, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல புதிய உடன்படிக்கையின் காலத்துல வாழ்றதுனால நமக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லையா? இதே நீங்க வீட்டுல நீங்க படிச்சு பாருங்க. எபிரேயர் 10:16-18 சொல்ற பாருங்க. அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்ன உடன்படிக்கை? நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம், எபிரேயர் 8, இது நான் ஸ்லைட்ல போடல, எழுதிக்கங்க. எபிரேயர் 8ல ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verse 10லயும் பாருங்களேன், 10வது வசனம். எபிரேயர் 8 10வது வசனம் பாருங்களேன். அங்கே இந்த உடன்படிக்கை குறித்து அவர் பேசுறாரு பாருங்க. ஹீப்ரூஸ் 8 verse 10ல, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை என்ன செய்வேன்? எழுதுவேன். இருக்குதுங்களாமா? அப்ப புதிய உடன்படிக்கையின் காலத்தை வாழ்றதுனால பிரமாணம் அவசியம் இல்லையா? பவுல் சொல்றாரு, இல்ல, நான் என்ன செய்யறேன்? அவங்களுடைய இருதயங்கள்ல வைத்து நான் மனதில் என்ன செய்வேன்? எழுதுவேன். புதிய உடன்படிக்கையினாலே என்ன அப்படின்னா, God will write his law in our hearts. அவருடைய இருதயத்துல என்ன செய்வார்? அவருடைய பிரமாணத்தை எழுதுவாரு. சரிங்களா? இதுதான் புதிய உடன்படிக்கை. சரி, இப்ப அந்த 5 பாயிண்ட நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களாமா? அப்ப கிறிஸ்தவ மத்தியிலே என்ன செய்யுது? இப்படிப்பட்ட சில தவறான நம்பிக்கைகள்
காணப்படுது. அதுல நம்ம என்ன செய்ய போறோம்? எத்தனை பாயிண்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு? விசுவாசத்தினால நீதிமாகிறோம், நீதிமானாக்கப்படுறோம் அப்படின்னா நியாயப்பிரமாணம் தேவையில்லை. அப்படியா? பவுல் சொல்லிட்டார் ரோமர் 3:31 விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யறோம்? நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துறோம். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்படித்தானமா? புதிய உடன்படிக்கையின் காலத்துல வாழ்றதுனால எனக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை அப்படியே பவுல் சொல்றாரு. எபிரேயர்ல போய் என்ன செஞ்சோம்? நம்ம அது கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்ப முதல்ல நம்ம படிச்சோம்ல இந்த 2 வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம், கொலைசெயல் 2ஆம் அதிகாரத்துல சிலுவையிலே ஒளிந்து போனதுன்னு சொல்றால, அதற்குரிய பதில தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி பாருங்களேன். தேவனுடைய பிரமாணம் சிலுவையில் ஒளிந்து போனது என்றால், ஒருவேளை மக்கள் சொல்றாங்க தேவனுடைய பிரமாணம் சிலுவையில் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா, பல தெய்வங்களை வணங்கலாமா? நம்ம விக்கிரகங்களை செய்து சேவிக்கலாமா? வீணிலே தேவனுடைய நாமத்தை வணங்கலாமா? கொலை செய்யலாமா? பொய் பேசலாமா? களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யலாமா? சரிங்களா? செய்ய கூடாது. அப்ப டசன்ட் மேக் சென்ஸ். அப்படிதானே? இப்ப தேவனுடைய பிரமாண சிலுவையில் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. நம்முடைய நாட்டுடைய சட்டமே விடாது. அப்புறம் எப்படி வேத சட்டம் விடும்? சரிங்களா? வாய்ப்பே இல்ல. சரி, தேர்ட் பாயிண்ட், மூணாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? லா இஸ் ஃபார் அவர் பிளெஸிங். அப்படித்தானே? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்படித்தானமா? ரெண்டாவது பாயிண்ட், கிறிஸ்தவ மத்தியிலே காணப்படக்கூடிய தவறான நம்பிக்கை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த லா. அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சோம். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் எழுதிக்கங்க. சிலுவைக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் அவசியம். சரிங்களா? God's law is necessary even after the cross. சரிங்களா? சிலுவைக்கு அப்புறம். இப்ப நான் ஒரு சில வசனத்தை வாசிக்க போறேன். இப்ப நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா சிலுவைக்கு அப்புறம் வரக்கூடிய வசனத்தை நான் வாசிக்க போறேன். சரிங்களா? லைசன்ஸ் கொடுக்குதான்னு பார்க்க போறோம். Does God's law give license to disobey the law after the cross? சிலுவைக்கு அப்புறம். சரிங்களா? நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்கு வேதவாசம் நமக்கு லைசன்ஸ் கொடுக்குதா? Does God's word gives us license to disobey the law after the cross? பார்க்கலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம். யாக்கோபு 2:10-12. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். இது எப்போ உள்ள வசனம்? சிலுவைக்கு அப்புறம். அப்படித்தானமா? ஒரு சில பேர் சொல்றாங்களே 10ல் 1 போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா வசனம் பாருங்க, எப்படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அப்ப சிலுவைக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தை மீறலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுக்குதா? இல்ல. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், வெளிப்படுத்தல் 14:12. சிலுவைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவங்க தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்வாங்களா, கை கொள்ள மாட்டாங்களா? ரெவலேஷன் சாப்டர் 14:12. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இருக்குதுங்களாமா? அப்ப தேவனுடைய கற்பனைகளை பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? காத்து கொள்வாங்க. இருக்குதுங்களா? இந்த வசனம் எப்ப வருது? சிலுவைக்கு அப்புறம் வருது. பாருங்க, இன்னொரு முக்கியமான வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 2 verse 4 பாருங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இருக்குங்களா? இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவரே அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்று சொன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? பொய்யனா இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க கொஞ்சம் மனதில் வைத்துக்கணும், இந்த கற்பனை என்று வரும்பொழுது என்ன அர்த்தம் நம்ம படிச்சோம் போன கிளாஸ்ல? அன்பு. சரிங்களா? தேவனை அன்பு கூறுவதையும் சக மனிதர்களையும் அன்பு கூறுவதையும். அப்ப அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றான், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா என்ன இல்ல? அன்பு இல்ல. அப்ப அவங்க யாரா? பொய்யன். அவனுக்குள்ள என்ன இல்ல?
சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யார் கரெக்டா சொல்லுவோம்? சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசுப்பா என்ன சொன்னாங்க யோவான் 14ல? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள் சத்தியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீசஸ் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க? எனக்கு அவர் தெரியும் தெரியும் சொல்றாங்க. ஆனா அது பொய். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல? கற்பனை தெரியல. அப்படின்னா அன்பு தெரியல. சரிங்களா? அவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஜீசஸ் இல்ல. சரிங்களாமா? சரி, எத்தனை பாயிண்ட் முடிச்சிட்டோம்? 3 பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டோமா? 4th பாயிண்ட், 2 லாஸ், 2 பிரமாணங்கள். இதான் 4th பாயிண்ட். 2 பிரமாணங்கள் நீங்க போட்டுக்கங்க. சரிங்களா? 2 பிரமாணங்கள். நியாய பிரமாணம் 2 பிரிவாக இருக்கிறது என்று வேதாகமும் பிரித்து காட்டுகின்றதா? நம்ம பார்க்க போறோம். நியாய பிரமாணம் 2 பிரிவாக இருக்கிறது என்று வேதாகமும் பிரித்து காட்டுகின்றதா? 2 லாஸ், 2 பிரமாணங்கள் இருக்குதா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். வேதாகமத்துல எத்தனை ஜோசப் இருக்காங்க? தெரிஞ்சே சொல்லுங்க. எத்தனை யோசேப்பு இருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டுல ஒரு யோசேப்பு இருக்காரா இல்லையா? யாக்கோபுடைய பையன். புதிய ஏற்பாட்டுல ஏசப்பாவுடைய அப்பா. அப்புறம் இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு ஒருத்தர் வந்தாரே, ஒரு யோசேப். ஞாபகம் இருக்குதா? இப்ப பாருங்க, வேதாகமத்துல 3 யோசேப்பு இருக்காங்க. அப்படிதானமா? ஆனா 3 பேரும் ஒரே ஆட்களா வெவ்வேறு ஆட்களா? வெவ்வேறு ஆட்கள். ஆனா பேரு ஒரே பேர் தான். இந்த எக்ஸாம்பிள் மறந்துடாதுங்க. எக்ஸாம்பிள் ஜோசப். சரிங்களா? வெவ்வேறான. சரி, பைபிள்ல யாக்கோபு எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாக்கோபு. பழைய ஏற்பாட்டுல யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? யாக்கோபுன்னு ஒரு புஸ்தகமே நம்மகிட்ட இருக்குது. அப்படிதானே? இயேசுடைய சகோதரன் ஒரு ஆள் யாரு? யாக்கோபு. ஆனா பேரு 2 ஒண்ணுதான். ஆனா நபர்கள் வேற வேற. நபர்கள் வேற. ஒருத்தர் பழைய ஏற்பாடு, ஒருத்தர் புதிய ஏற்பாடு. மரியாள் இருக்கிறாங்க இல்லையா? இயேசுவின் தாயாகிய மரியாள். இன்னொரு மரியாள் உயிர்த்தெழுதலின் செய்திய சொன்னாங்களே இல்லையா? மரியாள். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. பேரு ஒண்ணுதான், ஆனா நபர்கள் வேற வேற. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரிதான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நியாய பிரமாணத்தை 2 பிரிவாக நம்மளால பிரிக்க முடியும். அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 2 பிரிவாக நம்ம பிரிக்க முடியும். ஒண்ணு எப்படின்னா, ஒண்ணு எப்படி பிரிக்கலாம்? சடங்காச்சார பிரமாணம், மோசை பிரமாணம். அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 2வது என்ன அப்படின்னா 10 பிரமாணம், தேவனுடைய பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நம்ம வேதத்தின் அடிப்படையில தான் பிரிக்க போறோம். நீங்க மனதில் வைத்துக்கொள்ளுங்க. முதல்ல எப்படி பிரிக்கலாம்? அத செரிமோனியல் லா ஆர் மோசஸ் லா எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி பிரிக்கலாம்? அத சடங்காச்சார பிரமாணம் அல்லது மோசையின் பிரமாணம் அப்படி நம்ம பிரிக்கலாம். 2வது எப்படி பிரிக்கலாம்? நம்ம அத 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கட்டளை ஆர் காட்ஸ் லா, தேவன் அல்லது தேவனுடைய பிரமாணம். சரிங்களா? முதல்ல எப்படி பிரிக்க முடியும்னு சொன்னேன் நானு. முதல்ல சடங்காச்சார பிரமாணம், செரிமோனியல் லா ஆர் மோசஸ் லா. சரிங்களா? ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதாமா அநேக வசனங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம அப்ப நியாயப்பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை ஒண்ணுதான். யோசேப்பு என்ற வார்த்தை ஒண்ணுதான். மரியாள் என்ற வார்த்தை ஒண்ணுதான். ஆனா வெவ்வேறு நபர்கள். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்பா நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தை ஒண்ணுதானே, அப்புறம் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துறோம்? அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம், யோசேப்பு என்ற வார்த்தை ஒண்ணுதானே, ஆனா 3 வெவ்வேறு நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? சரிங்களா? அப்படி நம்ம என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். யோவான் ஸ்நானகன், யோவான் அப்படின்னு அங்க ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் யோவான் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? ஜான் த ரெவலேட்டர், ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றோமா இல்லையா? வெளிப்படுத்தல் எழுதின யோவான், சீசனாகிய யோவான் இருக்காரு இல்லையா? சரிங்களா? அப்ப பேரு ஒண்ணுதான், ஆனா நபர்கள் வேற வேற. அதே மாதிரி இங்க நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தை ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறு நியாயப்பிரமாணம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சத்தியத்தை. சரிங்களாமா? இப்ப நியாயப்பிரமாணம் 2 பிரிவாக இருக்கிறது வேதாகவும் பிரித்து காட்டுகிறத பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் ஒரு வசனத்தை எடுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். இங்க ஒரு
ஒரு க்ளூ ஒண்ணு கிடைக்குதுமா. நம்ம டீட்டெயிலா நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அந்த க்ளூ பாருங்க, தானியேல் 9:11 பாருங்களேன். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி, கமா போட்டாரா, என்ன சொல்றாரு? உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எத்தனை வருதுங்க? 2 வருதாமா? ஒண்ணு என்ன சொல்றாரு? உமது நியாயப்பிரமாணத்தை மீறணும் அப்படின்னு ஒண்ணு வருதா? அடுத்தது என்ன சொல்றாரு? தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற. சரிங்களா? அப்ப 2 வருதா? நம்ம பார்க்க போறோம், இதுக்குரிய வித்தியாசத்தை பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப யோசேப்புக்கும் பழைய ஏற்பாடு யோசேப்புக்கும் புதிய ஏற்பாடு யோசேப்புக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அவங்க குடும்பம் வேற, இவங்க குடும்பம் வேற, வித்தியாசம் இருக்குதா? பழைய ஏற்பாடு யாக்கோப்புக்கும் புதிய ஏற்பாடு யாக்கோப்புக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்குது. சரிங்களாமா? இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். இன்னொரு வசனம் எங்க இருக்குது அப்படின்னா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நான் அதை ஸ்லைட்ல போடல, நீங்க இந்த வசனத்தை எடுத்துக்காங்க. 2 ராஜாக்கள் 21:8. நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும், என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு கற்பித்த, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 கிங்ஸ் சாப்டர் 21 verse 8. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையா இருந்தார்களே. ஆனால் இப்ப எத்தனை வருது? 2 வருதா? ஒண்ணு என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியும். அடுத்தது என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின் படியையும். அப்ப அங்க 2 இருக்கா? இப்ப ஒண்ணு அவர் கற்பித்தாராம், 2வது என்ன சொல்றாரு? மோசே என்ன செஞ்சாரா? கற்பித்தாரு அப்படின்னு இருக்குதா? 2 அங்க வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப எத்தனை நியாயப்பிரமாணம் இருக்கிறதாக இந்த வசனங்கள்லாம் சொல்லுது? 2 நியாயப்பிரமாணம் இருக்கிறதாக இந்த வசனம் சொல்லுது. சரி, அப்ப இந்த எப்படி 2 யோசேப்புகள் 3 யோசேப்புகள் இருக்காங்களோ, 2 யாக்கோப்பு இருக்காங்களோ, 2 மரியாள் இருக்காங்களோ, சரிங்களா? அதே போல இங்க 2 நியாயப்பிரமாணம் இருக்குது. அப்ப என்ன வித்தியாசம்? இப்ப 2 யாக்கோப்பு பார்த்தோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு யாக்கோப்பு. இந்த 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரிங்களா? அவங்க பெற்றோர்கள் யாரு, அவங்க பிள்ளைங்க யாரு, அவங்க எங்க வாழ்ந்தாங்க, இல்ல வித்தியாசம் இருக்கு. அதே போல இவங்க பெற்றோர்கள் யாரு, இவங்க எங்க வாழ்ந்தாங்க, வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறது என்னது? முதல் பிரமாணத்தை பார்க்க போறோம். எந்த பிரமாணம்? சடங்காச்சார பிரமாணம். இதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு முக்கியமான பாடத்தை நுழைய போறோம். இன்னைக்கு நம்ம வெறும் சடங்காச்சார பிரமாணம், அதாவது மோசையின் பிரமாணம், இதை மாத்திரம் தான் பார்க்க போறோம். எத்தனாவது பாயிண்ட்? 5th பாயிண்ட். அப்படித்தானமா? 5வது பாயிண்ட். சரிங்களா? வெறும் இது மாதிரி தான் பார்க்க போறோம். தேவனுடைய பிரமாணம் 10 பிரமாணத்தை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இந்த 2க்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம வெறும் சடங்காச்சார பிரமாணத்தை மாத்திரம் தான் பார்க்க போறோம். சரியா? ரெடியா? பார்க்கலாமா? அநேக பாயிண்ட்ஸ் படிக்க போறோம், அநேக வசனங்கள் படிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1 எழுதிக்கங்க, இது கீழே வரக்கூடிய பாயிண்ட் நம்பர் 1. இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த சடங்காச்சார பிரமாணம் மோசேயின் பிரமாணத்துல என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். வாட் ஆல் பிரசன்ட் இன் இந்த செரிமோனியல் லா. சரிங்களா? இப்ப நீங்க தான் என்ன செய்ய போறீங்க? அதை வாசித்து சொல்ல போறீங்க. சரிங்களா? எடுத்துருவோமா? பாயிண்ட் நம்பர் 1 எல்லாரும் எடுத்துக்கங்க. முதலாவது பாயிண்ட் நம்பர் 1ல எஸ்ரா சாப்டர் 3 verse 2. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு பேர் ஒண்ணு வருது பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே. என்ன பெயர் வருது? மோசேயின் நியாயப்பிரமாணம். பேர் இருக்குதா இல்லையா? எழுதிக்கங்க, அவ்வளவுதான் பேர். அப்ப வேதாகமும் இந்த நியாயப்பிரமாணத்தை வேறு என்னென்ன பெயர்களில் அழைக்கிறது? என்னென்ன பெயரு?
மோசையின் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறது. அப்பதான் பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? அப்ப இந்த சடங்காச்சார பிரமாணத்துக்கு என்ன பேரு பைபிள் சொல்லுது? மோசையின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது பாயிண்ட். வசனம் எழுதிட்டீங்களா? ஸ்லைடை பார்த்துக்கங்க. ஸ்லைடை பார்த்தா தான் புரியும். ரெண்டாவது பாயிண்ட். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் இருக்குதுங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 22, 23, 24ல ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருது பாருங்களேன். லூக்கா 2, 22, 23, 24. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது 23 முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி. இப்ப இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு இன்னொரு பேரை வைக்கிறார். என்ன பேரு? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். கரெக்ட் தான். இதான் பாயிண்ட் நம்பர் 2. என்ன பேர்? அதுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. ஏன்னா மோசைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தாங்க. அதனால அதுக்கு இன்னொரு பேரு இருக்குது. என்ன பேர் இருக்குது? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். பாருங்க 24 verse 24ல பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாயாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும். அப்ப என்ன பேர் இருக்குதாங்க? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இருக்குதா? அப்ப அடுத்த பேர் என்னது? காட்ஸ் லா இருக்குதுங்களா? இந்த வசனத்தை நீங்க எழுதிக்காங்க. சரிங்களா? சரி, மூணாவது பாயிண்ட் போயிருவோமா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? முதல் பாயிண்ட் என்னது? மோசஸ் லா, மோசே நியாயப்பிரமாணம். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். மூணாவது பாயிண்ட் வழிமுறைகளை குறிக்கும் நியாயப்பிரமாணம். மூணாவது இது எதை குறிக்கும்? இந்த நியாயப்பிரமாணம் வழிமுறைகளை குறிக்கும், சாக்ரிஃபைஸை குறிக்கும். இந்த வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மூணாவது பாயிண்ட் ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 1. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். சரிங்களா? இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே. என்ன வார்த்தை வருது? அந்த வசனம் எதை குறித்து பேசுது? ஒரு நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுதா இல்லையா? பேசும்போது எதை குறித்து பேசுதாங்க? பலிகளை குறித்து பேசுது. இப்ப 10 பிரமாணம் பலிகளை குறித்து பேசுதா? 10 பிரமாணம் 10 பிரமாணம் பலிகளை குறித்து பேசல. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பலிகளை குறித்து பேசுதா? இல்ல. அப்படிதானமா? இப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்னது? இந்த மோசையின் நியாயப்பிரமாணம், சடங்காச்சார பிரமாணம் அங்க எதை குறித்து பேசுது? பலிகளை குறித்து பேசுது. சரிங்களா? அப்ப எந்தெந்த பிரமாணம் பலிகளை குறித்து பேசுதோ அது அது எதை குறிக்குது? மோசையின் பிரமாணம். பாருங்க இன்னொரு வசனம் பாருங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். இன்னொரு எவிடன்ஸ், இன்னொரு ஆதாரம். சரிங்களா? எஸ்ரா 3ஆம் 2வது வசனம் பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய, யாரும் எடுத்தீங்களா? எஸ்ரா சாப்டர் 3 verse 2ல பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு. கிடைச்சிச்சா? அப்ப மோசையின் நியாயப்பிரமாணத்துல தான் என்ன எழுதியிருக்குது? இந்த பலியை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. சரிங்களாமா? சரி, பாருங்க இன்னொரு வசனமும் உங்களுக்கு இருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 8. எபிரேயர் 10:8 பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து இருக்குதுங்களாமா? நியாயப்பிரமாணத்தை படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த சடங்காச்சார பிரமாணத்துல, மோசையின் பிரமாணத்துல என்னென்ன வரும் அதை மாத்திரம் தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லப்பட்டு வருகிற, செலுத்தப்பட்டு வருகிற பலி. அப்ப இது எந்த நியாயப்பிரமாணம்? மோசை நியாயப்பிரமாணம் எதை குறித்து பேசுதுங்க? பலிகளை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. சரிங்களா? சரி, இப்ப பாருங்களேன் அடுத்த வசனம். அதே 3வது பாயிண்ட்ல அடுத்த வசனம் கூட பாருங்களேன். லூக்கா 2ல 22 பாருங்க. லூக் சாப்டர் 2 verse 22ல லூக்கா 2:22 மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே. அப்ப இந்த 22ஆம் வசனம் எந்த பிரமாணத்தை குறித்து பேசுது? நம்ம ஏற்கனவே படிச்சோம். மோசையின் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுதா? அப்படியே பேசிட்டே வரும்போது லூக்கா 2:24 போங்க.
லூக்கா 2:24 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி, அதெல்லாம் நம்ம என்ன படிச்சோம்? இந்த மோசே நியாயப்பிரமாணத்தை இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாரு லூக்கா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் சொல்றாரா? இப்ப பாருங்க, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும். கிடைச்சிச்சா? அப்ப மோசே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்வாங்க? பலிகளை செலுத்துவாங்க. அப்ப பலிகளை குறித்து பேசுதுன்னா அது எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுது? மோசையின் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுது. கிடைச்சிச்சாமா? சரி, இதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் போயிருவோமா? சரிங்களா? 4வது பாயிண்ட் அப்படியே கவனிங்க, அப்பதான் புரியும். 4வது பாயிண்ட், மோசையின் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? அதை நம்ம பார்க்கலாம். மோசையின் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? சரி, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எபிரேயர் 9:22. அங்க நீங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். சரி, நம்ம ஏற்கனவே படிச்சோம். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்வாங்க? பலிகளை செலுத்துவாங்க. அப்படித்தானமா? பலிகளை செலுத்துவாங்க. இந்த பலி எதுக்கு செலுத்தணும்? அதான் இந்த வசனம் படிக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். ரத்தத்தினால சுத்திகரிப்பு நடக்குதா? என்ன நடக்குது? ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப அந்த பலி முறைகளினால அங்க என்ன நடக்குதுங்களா? ரத்தம் சிந்தப்படுது. இந்த ரத்தத்தினால என்ன கிடைக்குதா? பாவம். ரத்தம் சிந்துறதுனால பாவ மன்னிப்பு என்ன செய்யுது? கிடைக்குது. அப்படின்னா இது என்ன? இந்த மேல போட்டிருக்கேன் பாருங்க, பாவத்திற்கான பரிகாரம். பாவத்திற்கான பரிகாரம். அப்ப இந்த மோசே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எது கொடுத்தாங்க? பாவத்திற்கான பரிகாரத்தை, சொல்யூஷனுக்காக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் போங்க, நான் ஸ்லைட்ல போடல. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் போங்க. 27, 28. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27, 28 போங்க. Leviticus chapter 4 verses 27, 28. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றையும் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து. ஏதாவது புரிஞ்சா? ஒரு பாவி அறியாமையினால பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு போயிட்டு அவன் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இது எங்க இருக்குது? இது எந்த பிரமாணத்துல இருக்குது? மோசையின் பிரமாணத்துல இருக்குது. அப்படிதானமா? அதுதானே மோசையின் பிரமாணம் தானே பலிகளை குறித்து பேசுது, ரத்த சிந்துதலை குறித்து பேசுது. அப்படிதானே? அப்ப மோசையின் பிரமாணம் என்ன சொல்லுது? பரிகாரம் கொடுக்குது. எப்பா, நீ பாவம் செஞ்சுட்டியா, நீ என்ன செய்ய? போய் ஆட்டுக்குட்டியை போய் பிடிச்சுக்க. அப்ப இட் கிவ்ஸ் அஸ் a சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப ஒரு பரிகாரத்தை கொடுக்குது. பாவம் செஞ்சுட்டியா, ஆட்டுக்குட்டிய நீ என்ன செய்ய? போய் பிடி. அப்ப பரிகாரம், சொல்யூஷனை இது என்ன செய்யுது? நமக்கு கொடுக்குது. பதில் கிடைச்சிச்சா? சரிங்களா? அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம அடுத்த வாரம் தேவனுடைய நியாய பிரமாணத்தை குறித்து படிக்க போறோம். அதாவது 10 commandments, 10 பிரமாணத்தை குறித்து படிக்க போறோம். அது எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு படிக்க போறோம். அது பாவத்திற்கான பரிகாரத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. சரி, படிக்கலாம். சரிங்களா? 4வது பாயிண்ட் கிடைச்சாமா? 4 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? இப்ப 4வது பாயிண்ட் என்ன? மோசையின் பிரமாணம் எது கொடுக்கப்பட்டுச்சு? டு கிவ் அஸ் a சொல்யூஷன். பாவத்திற்கான பரிகாரம். ஒரு பாவி பாவம் செஞ்சானா ஆட்டுக்குட்டியை பிடிச்சுக்க. 5வது பாயிண்ட் போவோமா? இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். சரிங்களா? எபிரேயர் 10 முதலாவது. இந்த வசனம் ஏற்கனவே படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? நான் மீண்டும் அதே வசனங்களை தான் சொல்றேன், ஆனா பாயிண்ட் வேற. சரிங்களா? வலியுறுத்தக்கூடிய கருத்து வேற. எபிரேயர் 10:1 பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால்
வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே. என்ன பாயிண்ட் இங்க கொண்டு வர்றோம்? இந்த நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய பலிகள் எப்படி இருக்கான்? நிழலாய் மாத்திரம் இருக்குது. இருக்குதாமா? நிழலா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நிழல், ஷேடோ, அதான் பாயிண்ட். நிழல்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஒவ்வொரு முறை பலி செலுத்தும் போதும் அந்த பலி யாரை காண்பித்தது? இயேசுவை சுட்டி காட்டுது. அப்படிதானமா? இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செலுத்துறாங்க, அது ஒரு நிழல். எதுக்கு நிழலா இருந்துச்சு? அந்த ஆட்டுக்குட்டியா இயேசுவான என்ன செய்ய போறாரு? வந்து மரிக்க போறாரு. அப்போ ஒரு நிழலா அது இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப ஷேடோ. அப்ப ஷேடோன்னு வரும்பொழுது அது எந்த பிரமாணம் குறித்து பேசுதுன்னு அர்த்தம்? நிழல்னு வரும்போது அது எதை குறித்து பேசுது? மோசையின் பிரமாணத்தை குறித்து பேசுது. சரிங்களா? 6வது பாயிண்ட் போயிடலாமா? இந்த 5 பாயிண்ட் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணவா? பாயிண்ட் மட்டும் சொல்றேன், நீங்க அந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். முக்கியமா முதல் பாயிண்ட் என்னது? மோசையின் நியாயப்பிரமாணம். 2வது பாயிண்ட் என்னது? அது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் என்று பெயர் இருக்குது. 3வது பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? அது 3வது பாயிண்ட் என்னது? பலிகள். பலிகளை குறித்து பேசு. 4வது பாயிண்ட் என்னது? மோசே நியாயப்பிரமாணம் பாவத்திற்குரிய பரிகாரம், சொல்யூஷன் டு சின். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? நிழல், ஷேடோ. அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 6வது பாயிண்ட் பாருங்களேன், அதே வசனம் தான், ஆனா பாயிண்ட் வேற. பாயிண்ட் பாருங்க, கருத்து வேற. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அதான் அடுத்த பாயிண்ட். என்ன செய்ய வசனம் என்ன சொல்லுது? பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. இருக்குங்களா? சரிங்களாமா? அதான் பாயிண்ட். 6th பாயிண்ட் என்னது? அது பூர்ணப்படுத்தாது. ஏன்னா பலி பூர்ணப்படுத்துமா? அந்த பலி பூர்ணப்படுத்தாது. யார் தான் பூர்ணப்படுத்துவா? அந்த பலி யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்படிதானமா? அப்ப வெறும் பலிகள் பூர்ணப்படுத்தாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை என்னமா வருது? இம்பர்ஃபெக்டா. எபிரேயர் 10:1 கடைசியில் அந்த வார்த்தை எப்படி வருது? ஒரு நிமிஷம், எபிரேயர்ல அந்த வசனம் எப்படி வருதுன்னு பாருங்க. பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தை வரலையாமா? இம்பர்ஃபெக்ட் அந்த மாதிரி இருக்குல்லம்மா, அந்த வசனத்துல கடைசியில இருக்குல்ல. சரிங்களா? அப்ப for the law having a shadow of good things to come and not the very image of the things can never with those sacrifices which they offered year by year continually make the comers thereunto perfect. but can never. சரிங்களாமா? அப்ப அவங்க என்ன செய்யாது? பூர்ணப்படுத்தவே படுத்தாது. சரிங்களா? சரி, வசனம் கிடைச்சிருச்சா? சரி, அடுத்த பாயிண்ட் போயிருமா? 7வது பாயிண்ட். 6வது பாயிண்ட்ல என்ன போடுங்க? பூர்ணப்படுத்த மாட்டாது. அவ்வளவுதான். பூர்ணப்படுத்த மாட்டதுனாலே கண்டுபிடிச்சிடலாம் அது எந்த பிரமாணத்தை குறித்து பேசுது? மோசையின் பிரமாணத்தை குறித்து பேசுது. இப்ப 7வது பாயிண்ட் முக்கியமா, ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா. இப்ப மோசே வந்து இந்த நியாய பிரமாணத்தை எதுல எழுதினார்? 10 பிரமாணத்தை ஆண்டவர் எதுல எழுதினாங்க? கற்பனையில, கையினா, அவருடைய விரலினாலே எழுதினார். கை கிடையாது, விரலினாலே எழுதினார். தான் படிக்கிறோம். இப்ப இங்க பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் மோசையினால் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அப்படிதானமா? பாருங்க, உபாகமம் 31:24, டியூட்ரானமி சாப்டர் 31 verse 24. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்லாம். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு. சரிங்களா? அப்ப புஸ்தகம் அப்படின்னு வரும்போது அது எந்த பிரமாணத்தை குறிக்குதுமா? மோசையின் பிரமாணத்தை. ஏன்னா மோசே என்ன செஞ்சாரு? இந்த நியாயப்பிரமாணத்துல எதுல எழுதினாரு? ஒரு புஸ்தகத்துல எழுதினாரு. பாருங்க, இன்னொரு வசனம், 2 நாளாகமம், 2 Chronicles 34ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 34:14, 34:14. மோசையை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். சரிங்களாமா? இப்ப இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப 10 பிரமாணமும் புஸ்தகம் எழுதப்பட்டுச்சா இல்லையா?
10 பிரமாணம் உபாகம் புஸ்தகத்துல மோசே எழுதியிருக்கிறாரு. அப்ப அதையும் அப்ப உபாகம் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? மோசே வந்து அந்த 10 பிரமாணத்தையும் புஸ்தகத்துல எழுதியிருக்காரு இல்லையா? இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? 10 என்ன வித்தியாசம்? இந்த மோசையின் நியாயப்பிரமாணம் என்ன செய்யல? ஒருபோதும் கற்பனையில தேவன் விரலினால எழுதி கொடுக்கவே இல்லை. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இப்ப இது புஸ்தகத்துல மாத்திரம் தான் எழுதப்பட்டுச்சு. எது? இந்த மோசையின் நியாயப்பிரமாணம். ஆனா எதுல எழுதப்படல இந்த மோசையின் நியாயப்பிரமாணம்? கற்பனைகளை இது எழுதப்படல. தேவன் அதை சொந்த விரலினால் அவர் எழுதவே இல்லை. சரிங்களா? ஆனா 10 பிரமாணம் நம்ம படிக்க போற அடுத்த வாரம் தேவனுடைய சொந்த விரலினால கற்பனையில எழுதப்பட்டுச்சு. தேவன் அதை என்ன செஞ்சாங்க? எழுதுனாங்க. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? ஆனா இந்த பிரமாணம் மோசே என்ன செஞ்சாரு? ஒரு புஸ்தகத்துல எழுதினாரு. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிச்சு? 7. 8வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 8. இந்த நியாய பிரமாணத்தை மோசே வந்து எழுதிட்டு இந்த லேவியர்கிட்ட எங்க வைக்க சொன்னாரு? உபாகமம் 31ஆம் அதிகாரம் 25, 26. உபாகமம் டியூட்ரானமி 31, 25, 26. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 25, 26. மோசே கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து, என்னமா புஸ்தகம் கிடைச்சிச்சா? அப்படின்னா எந்த நியாயப்பிரமாணம்? மோசேயின் நியாயப்பிரமாணம். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். ஆனா 10 பிரமாணம் எங்க வைக்கப்பட்டுச்சு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருந்துச்சு. சரிங்களா? ஆனா இது எங்க சொல்றாரு ஆண்டவர்? உடன்படிக்கை பெட்டியினுடைய பக்கத்துல வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசே நியாயப்பிரமாணம் எங்க வைக்கப்பட்டுச்சு? பக்கத்துல வைக்கப்பட்டுச்சு, உள்ள வைக்கப்படல. சரிங்களா? 9வது பாயிண்ட். இது 8 அப்படிதானமா? 9வது பாயிண்ட். நான் வசனம் டிஸ்பிளே பண்றேன். அங்க அந்த வசனத்தை நான் போடல. லூக்கால படிச்சல அந்த வசனத்துக்கு போங்க. 9வது பாயிண்ட். லூக்கா 2ஆம் அதிகாரம். இந்த வசனம் தான் 9வது பாயிண்ட். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். இதுதான் அந்த 9வது பாயிண்ட். லூக்கா 2:22 பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது இருக்குங்களாமா? சரி, அப்ப எதை குறிக்குது? அந்த பாயிண்ட் தான் சுத்திகரிப்பை குறித்து பேசுது. கிளென்சிங். சரிங்களாமா? இப்போ ஒரு குஷ்டரோகி சுகமானா அவன் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். சரிங்களா? அப்ப இந்த சுத்திகரிப்பை குறித்து பேசும்போது இப்போ ஒருத்தன் வந்து சடலங்களை அவன் தொடுறான் அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்க சுத்திகரிக்கப்படணும். அப்படிதானமா? அப்ப இந்த சுத்திகரிப்பை குறித்தெல்லாம் எது பேசுது? மோசையின் நியாயப்பிரமாணம் பேசுது. இதான் எத்தனாவது பாயிண்ட்? 9வது பாயிண்ட். சரிங்களா? நீங்க இந்த பாயிண்ட் மட்டும் பிடிச்சிருங்க. 10வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் பெறுமா? 10வது பாயிண்ட். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதுக்கு இன்னொரு பேரு ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க. பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள். என்ன சொல்றாரு? பஸ்காவை ஆசரிங்க அப்படின்னு சொல்றாரு. அது எதுல இருக்குது? 10 பிரமாணத்துல இருக்குதா? இல்ல, 10 பிரமாணத்துல அது கிடையாது. அப்படித்தானமா? ஆனா அவர் சொல்றாரு உடன்படிக்கையின் புஸ்தகம். அது எந்த புஸ்தகம்? உடன்படிக்கையின் புஸ்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மோசேயின் நியாயப்பிரமாணம். சரிங்களாமா? பாயிண்ட் நம்பர் 10 என்னது? உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று தேவன் என்ன செய்றாங்க? அது பேரு சொல்றாங்க. ஏன்னா அதுலதான் இந்த பஸ்காவை குறித்தெல்லாம் எழுதிருக்கிறாங்க. எதுல இல்ல? அது 10 பிரமாணத்துல கிடையாது, பஸ்காவை குறித்தெல்லாம். சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? உடன்படிக்கையின் புஸ்தகம். சரி, இப்ப 6, 7, 8, 9, 10 அதை மாத்திரம் சொல்லிருங்க. 6வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? 6வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம. இட் நெவர் மேக்ஸ் இட் பெர்ஃபெக்ட். பூர்ணப்படுத்த மாட்டாது. சரிங்களா? நீங்க அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. ஏன்னா கடைசியில அந்த வசனம் படிக்கும் போது இதெல்லாம் உதவியா இருக்கும். நிழல் பூர்ணப்படுத்த மாட்டேன் கரெக்டா எழுதிக்கங்க. 7வது பாயிண்ட் படிச்சோம். ஒரு புஸ்தகம். புஸ்தகத்துல எழுதினாரு மோசே, புஸ்தகத்துல எழுதினாரு. 8வது பாயிண்ட் என்ன? உடன்படிக்கையின் பெட்டியினுடைய பக்கத்துல வச்சாரு. 9வது பாயிண்ட் என்ன?
சுத்திகரிப்பு குறித்து அது பேசுது. 10வது பாயிண்ட் என்ன? அது பேர் என்ன? உடன்படிக்கையின் புஸ்தகம். ஏன்? அது வந்து பஸ்காவை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. சரிங்களாமா? 11வது வசனம் போயிடலாமா? 11வது வசனம். சாரி, 11வது பாயிண்ட். 11வது பாயிண்ட். சரியாமா? சரி. இப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஹீப்ரூஸ் 10:11ல நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? நம்ம இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? பூர்ணப்படுத்த மாட்டாது படிச்சோமா இல்லையா? அது எந்த நியாயப்பிரமாணம்? மோசேனுடைய நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? இந்த சடங்காச்சார பிரமாணம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்படிதான் நம்ம படிச்சோம். இப்ப அப்படியே போயிருங்க. அதுல என்ன இருக்குது? நம்ம தலைப்பு என்ன? இன்னைக்கு தலைப்பு என்னது? செரிமோனியல் லா, சடங்காச்சார பிரமாணம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஏன் அதை சொல்றோம்? இப்ப ஆன்சர் இருக்கு. சரிங்களா? இப்ப எபிரேயர் 10:1 என்ன படிக்கிறோம்? இந்த நியாயப்பிரமாணம் பூர்ணப்படுத்த மாட்டாது அப்படின்னு படிக்கிறோமா? இப்ப அப்படியே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை படிப்போம். சரிங்களா? ஏன் இதை சடங்காச்சாரம் சொல்றோம்? சடங்குகள் ஏன் சொல்றோம்? முக்கியமான பாயிண்ட்மா. இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் புரியும், இல்லாட்டா புரியாது. சரிங்களா? எபேசியர் 2க்கு வேற ஆன்சர் வேணும்னா இங்கதான். இப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் பாருங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். சொல்லுங்க, இது யாரு எந்த பிரமாணத்தை குறித்து பேசுது? பூர்ணப்படுத்த கூடாதுன்னு சொல்லுது. அதுவும் பலிகளை குறித்து பேசுது. அப்படின்னா எந்த பிரமாணம்? மோசேயின் பிரமாணம் பேசுதா? இப்ப பாருங்க 10வது வசனம் பாருங்க. 10வது வசனம். இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும் கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேற அல்ல. கிடைச்சிச்சா? அப்ப இந்த மோசே பிரமாணத்தை குறித்து பேசும்போது அதை என்ன சொல்லுது? சடங்குகள் அப்படின்னு இருக்குதாமா? இங்கிலீஷ்ல ஆர்டினன்சஸ் அப்படின்னு இருக்குதா? அப்ப இந்த மோசேயின் பிரமாணம் ஆர்டினன்சஸ் அப்படின்னா செரிமோனியல் சடங்குகள். அப்ப சடங்குகளை குறித்து பேசக்கூடிய பிரமாணம் எது? மோசேயின் பிரமாணம். அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு பாயிண்ட் அதுல இருக்குது, அது வரப்போறேன். சரிங்களா? 11வது பாயிண்ட் என்னது? சடங்குகளை குறித்து அது என்ன செய்யும்? பேசும். மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. 12வது பாயிண்ட். 12வது பாயிண்ட் உபாகமம் 31 25 26. டியூட்ரானமி 31 25 26. மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் அப்படின்னு சொல்றாரா? இங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். இருக்குதாமா? அப்ப எது விரோதமானது? முக்கியமான பாயிண்ட். எது விரோதமானது? மோசேயின் நியாயப்பிரமாணம். ஏன்னா இந்த வசனம் பாருங்க, 26வது வசனம் எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுது? நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அப்படிதானமா? எந்த நியாயப்பிரமாணம்? மோசே நியாயப்பிரமாணம். அதை உடன்படிக்கையின் பெட்டியின் பக்கத்துல வைங்கன்னு சொல்றாரு, அப்படிதானமா? அப்ப எந்த பிரமாணம்? மோசே நியாயப்பிரமாணம். அது என்ன செய்யுமா? அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியா இருக்கும். அகெயின்ஸ்ட் அஸ். இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் அஸ் அப்படின்னு இருக்கும், அப்படிதானமா? விட்னஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அப்ப விரோதமான சாட்சி. இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. விரோதமான சாட்சி. 13வது பாயிண்ட் போயிருவோமா? முக்கியமான பாயிண்ட்மா. 13வது பாயிண்ட் தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். Daniel chapter 9 verse 11. இஸ்ரவேல் எல்லாரும், Daniel 9 verse 11, இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி, இது நம்ம என்ன படிச்சோம்ல, உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குதான்? எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும். ஆணைனா என்னது? ஆணையாக்கின தண்டனைகள். பாருங்க அடுத்த வசனம் பாருங்களேன். இது எத்தனாவது வசனம்? தானியேல் 9:11. அது இங்கிலீஷ்ல படிங்க. என்ன வந்திருக்குன்னு படிங்க. தானியேல் சாப்டர்ல 9 verse 11 படிங்க. Even by departing, that they might not obey thy voice, therefore the curse is poured upon us,
The oath that is written in the law of Moses, the servant of God, because we have sinned against you. சரிங்களா? இங்க ஓத்துன்னு வருது. இங்க என்ன சொல்லுது? ஆணையாக்கினை. ஆணையாக்கினை அப்படின்னா தண்டனைகள். சரிங்களா? இப்ப மோசே நியாயப்பிரமாணத்துல எது குறித்து பேசுது? தண்டனையை குறித்து பேசுது. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். எக்ஸோடஸ் சாப்டர் 21 verses 14 and 15. எக்ஸாம்பிள். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்யப்பட வேண்டும். சரிங்களா? தண்டனை குறித்து பேசுதா இல்லையா? சரிங்களா? இந்த வசனம், இன்னொரு வசனம், யாத்திராகமம் 21:15. யாத்திராகம் 21:15. தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். பாத்தீங்களா? தகப்பனை தாயை அடிக்கிறவன் என்ன செய்யணும்? கொலை செய்யப்படணும். அப்ப இருக்குதா? அப்ப தண்டனை குறித்து பேசுதா? சரி, ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள், ஒரு அருமையான எக்ஸாம்பிள் பைபிள் இருக்குமா? என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? ஜான் சாப்டர் 8. இங்க விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீய யார் கொண்டு வர? வேதப்பாரவரும் பரிசேயரும் கொண்டு வர்றாங்க. அப்படித்தானே? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 3, 4, 5, 3வது வசனம் 4வது வசனம் 5 அங்க கொண்டு வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஜான் சாப்டர் 8 3, 4, 5 அங்க என்ன சொல்றாங்க? யோவான் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா? அப்ப தண்டனை குறித்து பேசுதா இல்லையா? அப்ப மோசே நியாயப்பிரமாணம் எதை குறித்து பேசுது? தண்டனையை குறித்து பேசுது. சரிங்களாமா? பாயிண்ட் நம்பர் 14. அதே வசனம் தான் 14வது பாயிண்ட், 14th பாயிண்ட். 13th பாயிண்ட் என்னது? பனிஷ்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 14, 14வது பாயிண்ட். தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. தானியேல் 9, 11வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. என்ன எழுதப்பட்டிருக்குதா? நெக்ஸ்ட் பாயிண்ட், சாபம், கர்ஸ். டேனியல் சாப்டர் 11, டேனியல் சாப்டர் 9 verse 11. சரிங்களாமா? அப்ப என்ன எழுதப்பட்டிருக்குது? கர்ஸ் எழுதப்பட்டிருக்கு. எழுதியிருக்குதா இல்லையா? சரி, நீங்க வீட்டுல போய் படிக்கணும் என்னென்ன கர்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. எங்க இருக்கு தெரியுமா? டியூட்ரானமி சாப்டர் 28 verses 15 to 68. உபாகமம் 28வது அதிகாரத்துல 15 இருந்து 68 வசனம் வரைக்கும் இந்த சாபங்கள்லாம் குறித்து பேசுது. சரிங்களா? அந்த 15ஆம் வசனம் மாத்திரம் படிக்கிறேன். உபாகம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 15 இருக்கு. சாபத்தை குறித்து அது என்ன செய்கிறது? பேசுகிறது. எத்தனை பாயிண்ட் படிச்சு கண்டுபிடிச்சாச்சு? 14. 15th பாயிண்ட், existed after sin. பாவத்திற்கு பின் வந்தது. பின் வந்துச்சா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த பலிமுறைகள்லாம் வந்துச்சு, அப்படிதானமா? இந்த பலிமுறைகள் எப்போ வந்துச்சு? பலி எப்போ வந்துச்சு? ஆதியாகமத்துல பாருங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல படிக்கிறோம்ல. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது பலிமுறைகள், பரிகாரம். இது எப்போ வந்துச்சு? பாவத்திற்கு பின்னாடிதான் இது வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தேவனுடைய பிரமாணம் எப்போ வந்துச்சு? பாவத்திற்கு பின்னாடியா இல்ல பாவத்துக்கு முன்னாடியே இருந்துச்சா? நம்ம பார்க்க போறோம். 10 பிரமாணம் அது எப்போ வந்துச்சு? பாவத்துக்கு பின்னாடியா பாவத்துக்கு முன்னாடியா? சரிங்களா? அப்ப ஆதியாகமம் 3:21 என்ன படிக்கிறோம்? தோல் உடைகளை உண்டாக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க பலி செலுத்துதல் நடக்குது. இப்ப பலி செலுத்தலை குறித்து எங்க சொல்லப்படுது? மோசேயின் பிரமாணம். அப்படிதானமா? இப்ப ஒரு சில பேர் கேட்பாங்க, மோசே இங்க இல்லையே, அப்புறம் எப்படி இங்க நம்ம இதை சொல்றோம்? அப்ப ஏன் ஆண்டவர் அதை மோசே நியாயப்பிரமாணம் ஏன் சொல்றாரு? ஏன்னா ஆண்டவர் மோசையின் பிரமாணம், மோசையின் வழியாக அங்க என்ன செஞ்சாங்க?
அங்க கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த வழிமுறைகள் என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. சரிங்களா? மோசையின் வழியா ஆண்டவர் திட்டவட்டமா கொடுக்கிறார். எப்படி? இப்ப 10 பிரமாணத்தை ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலால எழுதி கொடுக்கிறாரு இல்லையா, கற்பனையில. ஆனா அதுக்கு முன்னாடி 10 பிரமாணம் இல்லையா? இருந்துச்சு. நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். இருந்துச்சு. ஆனா ஏன் அவர் அதை எழுதி கொடுத்தாரு? திட்டவட்டமா எழுதி. ஏன்னா ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க, மறந்து போயிடுறாங்க. ஆனா எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாலும் அவங்க என்ன மறந்து போனதுனால ஆண்டவர் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. சரி, உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க், நீங்களும் கண்டுபிடிங்க. 10 பிரமாணம் ஏசப்பா தேவன் அந்த கற்பனையில எழுதி கொடுக்க முன்னாடியே 10 பிரமாணம் இருந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிங்க. இருந்துச்சு. அதான் நம்ம அடுத்த வாரம் படிக்க போறோம். சரிங்களா? அதே போல மோசையின் வழியாய் இந்த பழிமுறைகளை குறித்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்ல, ஆனா அதுக்கு முன்னாடியும் அது என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. அப்ப பாவத்துக்கு பின்னாடிதான் இந்த பழிமுறைகளான மோசை நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது, வருகிறது. பாருங்களேன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், கலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 19. இங்கிலீஷ்ல added unto sin ன்னு வருதம். added unto sin. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருவலமும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு இருக்குதுங்களா? அக்கிரமங்களின் நிமித்தமாக என்ன செய்யப்பட்டுச்சு, அது கூட்டப்பட்டுச்சு. added unto sin. சரிங்களாமா? 16வது வசனம், 16வது வசனம். சரி, 16வது பாயிண்ட், மோசே பேசியது. அப்படிதானே? இப்ப 10 பிரமாணத்தை குறித்து பேசும்போது யார் பேசினா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் படிங்க. அங்க யார் பேசினா தெரியுமா? இந்த 10 பிரமாணத்தை தேவன் பேசினாங்க. 10 பிரமாணத்தை எங்கேயாவது இந்த பலிமுறைகளை குறித்து தேவன் பேசினதாக பைபிள் இருக்கா? இல்ல. இங்க பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுது? மோசே தான் பேசினார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாத்திரம் 24:3. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். சரிங்களாமா? அப்ப யார் அறிவித்தது? மோசே அறிவிச்சார். ஆனா நீங்க 10 பிரமாணத்தை குறித்து படிச்சு பாருங்க. யாத்திரம் 20ஆம் அதிகாரத்துல யார் அறிவிச்சதாங்க? தேவன் அறிவிச்சான். அவரே அறிவிச்சான். அவர் தான் எழுதினது, அவரே அறிவிச்சான். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், 17வது பாயிண்ட், யார் எழுதியது? யார் எழுதியது? அதை யார் எழுதுனா? சொந்த விரல யார் எழுதுனா? தேவன் எழுதினாங்க. ஆனா இதை யார் எழுதுனா தெரியுமா? டியூட்ரானமி சாப்டர் 31 verse 9. டியூட்ரானமி சாப்டர் 31 verse 9ல பாருங்களேன், மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து. சரிங்களா? ஆன்சர் இருக்குதா? அப்ப யார் எழுதினது? மோசே எழுதினாங்க. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. டியூட்ரானமி சாப்டர் 31 verses 24 to 36. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 24ல இருந்து 26. உபாகமம் 31 24 26. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு. பாத்தீங்களா? மோசே எழுதியிருக்கிறார். பாத்தீங்களா? ஆனா தேவன் எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா? இந்த சடங்காச்சார பிரமாணத்தை, சுத்திகரிப்பை குறித்து, வழிமுறைகளை குறித்து ஆண்டவர் எங்கேயாவது எழுதினாரா? எங்கேயுமே எழுதல. அவர் 10 பிரமாணத்தை மாத்திரம் தான் எழுதினாரு. ஆனா மோசே என்ன செஞ்சாரு? இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின் புஸ்தகத்தை என்ன செஞ்சாரு? எழுதினாரு. சரிங்களாமா? சரி, 18வது பாயிண்ட், 18வது பாயிண்ட், கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து இந்த பழிமுறைகள் மோசே நியாயப்பிரமாணம் பேசும். பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனம் பாருங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும். சரி, எதை குறித்து பேசுறாரு? கான்டெக்ஸ்ட் என்ன? 44ஆம் வசனத்துல மோசேயின் நியாயப்பிரமாணம், அதை குறித்து பேசுறாரு. அப்படிதானே? இப்ப 46வது வசனம் போயிருங்க. 46ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர்ந்து இருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. சரிங்களா? அப்ப மோசே நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்குதான். எதை குறித்து எழுதியிருக்குதான்? கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து எழுதியிருக்குதான்.
அது மாத்திரமல்ல, 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும், இதை கூட எதில் எழுதியிருக்குதான்? மோசேயின் நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்குதான். சரிங்களா? மோசே நியாயப்பிரமாணத்துல எது எழுதியிருக்குது? கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து என்ன செய்து எழுதியிருக்குது. பாயிண்ட் நம்பர் 19, 19வது பாயிண்ட். சரிங்களா? 19வது பாயிண்ட், விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன். நீங்க இந்த பாயிண்ட மாத்திரம் புடிச்சுங்க, நான் வசனம் சொல்றேன், அதுல வீட்டுல போய் கூட நீங்க தியானிங்க. விருத்த சேதனம் இருக்குதா பாருங்க. அப்போஸ்தலர் 15 முதலாவது வசனமும் 5வது வசனம். அப்போஸ்தலர் 15 முதலாவது வசனம் 5வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முதலாவது வசனம் 5வது வசனம். சிலர் யூதாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால், இருக்குதுங்களா? ஆனா விருத்த சேதனம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு? யாராவது சொல்ல முடியுமா? எங்க ஆரம்பிச்சு? ஆபிரகாம் காலத்திலே விருத்த சேதனம் இருந்துச்சு. சரிங்களாமா? ஆனா ஆண்டவர் இங்க மோசே வழியா நீ புஸ்தகத்துல எழுது அப்படின்னு சொல்லி மோசே மூலமா அறிவிக்கப்பட்டுச்சு. அப்படிதானமா? அதனாலதான் ஆண்டவர் இங்க மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம், ஆனா ஆபிரகாம் காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மோசே பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் என்ன செஞ்சாரு? இதையெல்லாம் புஸ்தகத்துல எழுதினார். ஆனா ஆபிரகாம் எழுதினாரா? ஆபிரகாம் அதை எழுதல. ஆனா மோசே என்ன செய்ய எல்லாமே புஸ்தகத்துல எழுதி வச்சதுனாலதான் அங்க மோசையின் முறைமை என்று சொல்லுது. 5வது வசனத்திலே பாருங்க, அப்போஸ்தலர் 15:5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி இருக்குதுங்களாமா? இப்ப விருத்த சேதனம் பத்தி எது குறித்து பேசுது? மோசேயின் பிரமாணம். 10 பிரமாணத்துல விருத்த சேதனம் இருக்குதா? இல்ல. சரிங்களா? இந்த வசனத்திலே சொல்றாரு பாருங்க, யோவான் 7:22 சொல்றாரு பாருங்க, விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று, பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். பாத்தீங்களா? இப்போ மோசே நியமிச்சுக்காரனா, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படித்தானமா? பிதாக்களால உண்டாகுச்சு. ஆனா மோசே அதை நியமிச்சு மோசே புஸ்தகத்துல எழுதுறதுனால அது மோசேயின் முறைமையின்படி அப்படின்னு அந்த வசனங்கள் என்ன செய்து சொல்லுது. சரிங்களாமா? இப்ப எத்தனை பாயிண்ட் ரிவிஷன் பார்த்தாச்சு? நம்ம எத்தனை பாயிண்ட் ரிவிஷன் பார்த்தோம்? நம்ம சரி, 11வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிருங்க. நீங்க இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. 11வது பாயிண்ட் எது குறிக்குது? சடங்குகள். அவ்வளவுதான். அப்ப சடங்குகள் வந்தா அது எந்த பிரமாணம்? மோசையின் பிரமாணம். அப்படித்தானமா? 12 என்னது? விரோதமான சாட்சி, அகைன்ஸ்ட் அஸ். 13 என்னது? தண்டனை, ஆணையாக்கினை, பனிஷ்மெண்ட். 14 என்னது? சாபங்கள். அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க, மறந்துடாதுங்க. 14 என்னது? கர்ஸ், சாபங்கள். 15 என்னது? கேம் ஆஃப்டர் சின், எக்ஸிஸ்டட் ஆஃப்டர் சின், பாவத்திற்கு பின் வந்துச்சு. 16 என்னது? மோசே பேசியது. 17 என்னது? மோசே எழுதியது. சரிங்களா? மோசே எழுதியது. 18 என்னது? கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவர் பிரமாணம் பேசுது. 19 என்னது? விருத்த சேதனம். சரிங்களா? விருத்த சேதனம். 20வது பாயிண்ட் என்னது? பண்டிகைகள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, 20வது பாயிண்ட் என்னது? பண்டிகைகள். இது பாருங்களேன், நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. கொஞ்சம் ஜெபத்தோடி கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்குள்ள வரும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். அப்படிதானமா? அப்ப மோசே நியாயப்பிரமாணத்துல எதை குறித்து எழுதியிருக்குது? ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் குறித்து எழுதியிருக்கு. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? என்னென்ன பண்டிகை படிக்க போறோம்? என்னென்ன பண்டிகை? இது எல்லாமே 20வது பாயிண்ட்ல தான். என்னென்ன பண்டிகை? 7 ஃபீஸ்ட் இருக்குது. சரிங்களா? என்னென்ன பண்டிகை அதை நீங்க அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வசனத்தை எழுதிட்டு பண்டிகை பேரை மாத்திரம் போட்டுக்கங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 23 verse 4ல லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அந்த பண்டிகைகள் குறித்து எல்லாம் பேச போறாரு. நீங்க என்ன செய்ய, இந்த வாரத்துல லெவிட்டிகஸ் 23 படிக்கணும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல எல்லா பண்டிகைகள் குறித்து ஆண்டவர் பேசுறாங்க. சரிங்களாமா? நீங்க பாருங்களேன், லேவியராகமம் 23 4வது வசனம் பாருங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. ப்ளூரல்.
எல்லாரும் லெவிட்டிகஸ் 23 ஓபன் பண்ணிக்கங்க. பண்டிகை என்னென்ன பண்டிகைகள் பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை இருக்குதா இல்லையா? வசனம் எந்த வசனம்? வசனத்தை எழுதிக்கங்க. லேவியராகமம் 23:5. லேவியராகமம் 23:5. லெவிட்டிகஸ் 23:5. ஸ்லைடு அப்படியே பாருங்க, வசனம் எழுதிக்கங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமா இருக்கிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை இருக்குதாமா? பண்டிகை கிடைச்சிருச்சா? எத்தனை பண்டிகைகள் பார்க்க போறோம்னு சொன்னேன்? 7 பண்டிகை. 7 பண்டிகை எதுல எழுதி இருக்குது? மோசையின் நியாயப்பிரமாணத்துல இருக்குது. அதுதான் நெகேமியா சொல்றாரு. பண்டிகை பஸ்கா பண்டிகை. அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எந்த வசனம்? 6. லேவியராகமம் 23:6வது வசனம். லேவியர் 23:6வது வசனம் பாருங்க. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை இருக்குதாமா? இதான் செகண்ட் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. தேர்டு 3வது பண்டிகை பாருங்க, அறுப்பு கால பண்டிகை படிக்க போறோம். எந்த வசனம்? லேவியராகமம் 23:10வது வசனம். நீங்க வசனத்தை எழுதிக்கங்க. அறுப்பு கால பண்டிகை லேவியராகமம் 23:10. நீ இஸ்ரவேல் புத்திரர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய, பாத்தீங்களாமா? அதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா, அறுப்பின் பண்டிகை இல்ல முதற்பலன் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அறுப்பின் பண்டிகை, முதற்பலன் பண்டிகை. சரிங்களாமா? எத்தனை பண்டிகை பார்த்தாச்சு? 3 பார்த்துட்டீங்களா? இங்க பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, பியூட்டிஃபுல் வசனம். யாத்திராகமம் 23:16 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யாத்திராகமம் 23:16 ஒரு வசனம். நீ வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை இருக்குதாமா? வசனம் எழுதிக்கங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 23:16. சரிங்களா? என்ன பண்டிகை பேர் வருது? அறுப்பு கால பண்டிகை. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பண்டிகை என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை. முதல் பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை என்னது? முதற்பலன் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை என்னது? அறுப்பு பண்டிகை. 4வது பாத்துக்கங்க, பெந்தேகோஸ்தே பண்டிகை. வசனம் எந்த வசனம்? வசனம் எழுதிக்கங்க. லேவியராகமம் 15:16. லெவிட்டிகஸ் 23:15-16. நீங்கள் அசைவாட்டின் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி. பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்றேன்ல இங்கிலீஷ்ல, பென்டேகோஸ்ட். பென்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? பென்டான எத்தனை என்ன அர்த்தம் ஹிந்தில? பென்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? 50. சரி, என்ன சொல்லுவாங்க? 50. இங்க பாருங்க, இந்த வசனத்துல 16வது வசனம், 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி அப்படின்னு இருக்குதாமா? கர்த்தருக்கு புதிய போஜனபடியே செலுத்த கிடையாது. அப்ப 50ஆம் நாள் அப்படின்னு இருக்குதா? அந்த 50ஆம் நாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பென்தே அப்படின்னா என்னது? 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது இருக்குங்களாமா? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. சரிங்களா? அடுத்தது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை எந்த வசனம்? லெவிட்டிகஸ் 23:24. லேவியராகமம் 23:24வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரத்தோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. சரிங்களாமா? என்ன பண்டிகை? எக்கால பண்டிகை. இருந்துச்சா? அடுத்தது 6வது பண்டிகை என்ன தெரியுமா? பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகை. டே ஆஃப் அட்டோன்மெண்ட். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய பண்டிகை. எந்த வசனம்? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். 26வது வசனம் 27வது வசனம் என்ன வார்த்தை? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் நாளும், பாத்தீங்களாமா, சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக. இருந்துச்சா? பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகை.
சரிங்களாமா? வந்துருச்சா? டே ஆஃப் அட்டோன்மெண்ட். சரி, அடுத்த பண்டிகை, லாஸ்ட் பண்டிகை, ஃபீஸ்ட். என்ன பண்டிகை இது பேரு? கூடார பண்டிகை. கூடார பண்டிகை எங்க இருக்குது? வசனம் பாருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். லெவிட்டிகேஸ் சாப்டர் 23 verse 34. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 14ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருப்பதாக. கிடைச்சிருச்சுங்களாமா? கூடார பண்டிகை. எத்தனை பண்டிகை வந்துருச்சு? நம்ம மறந்துடாதுங்க. முதல் பண்டிகை என்னது? பஸ்கா. ரெண்டாவது என்னது? புளிப்பில் அப்பம். மூணாவது என்னது? அறுப்பின் பண்டிகை. நாலாவது என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை. அஞ்சாவது என்னது? எக்கால பண்டிகை. ஆறாவது என்னது? பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகை. ஏழாவது என்னது? கூடார பண்டிகை. இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை. சரி, இந்த பண்டிகை எப்போ வரும்? இந்த பண்டிகைல எப்போ வரும்? இந்த வசனத்தை பாருங்க. இது முக்கியமான பாயிண்ட். லேவியராகமம் 23:41. வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். அப்ப எப்பதான் வரும் இந்த பண்டிகை எல்லாம்? வருஷத்துல ஒரு முறை தான் வரும். பஸ்கா பண்டிகை எப்போ வரும்? வருஷத்துல ஒரு முறை தான் வரும். சரிங்களாமா? இப்ப வருஷந்தோறும் இந்த பண்டிகை என்ன செய்யும்? வரும். இயர்லி. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரி, நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் 5 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? நான் அடுத்த வாரம் சொல்லித்தரேன். இப்ப நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? நம்ம 20 பாயிண்ட் பார்த்தாச்சு. நம்ம மொத்தம் நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு தெரியுமா? இதுல 25 பாயிண்ட் இருக்குது. எத்தனை பாயிண்ட் இருக்குது? 25 பாயிண்ட் இருக்குது. சரி, நான் ரஷ் பண்ண விரும்பல, வேக வேகமா போக விரும்பல. உங்க எல்லாருக்கும் ஒரு வீட்டு பாடம். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை படிக்கும். இப்போ மோசையின் பிரமாணத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? நான் கண்டுபிடிச்சது 25 பாயிண்ட் இருக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மோசையின் பிரமாணத்துக்கும் தேவனுடைய பிரமாணத்துடைய வித்தியாசம் தெரியல அப்படின்னா நம்ம நியாய பிரமாணம் ஒழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்ப ஒரே ஒரு இப்ப எத்தனை படிச்சாச்சு? நம்ம 20 பாயிண்ட் படிச்சாச்சா? 20 பாயிண்ட் உங்க மனசுல ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நான் நம்ம 2 வசனம் புரியலன்னு சொன்னோம்ல. 2 வசனம் புரியலன்னு சொன்னோமா? எந்தெந்த வசனம் புரியலன்னு சொன்னோம்? கொலேசையர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம். இதை நம்ம புரியல. அதுல இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுற அந்த பிரமாணம் எந்த பிரமாணம் பார்த்து நீங்களே சொல்ல போறீங்க. இப்ப எபேசியர் 2:15 போங்க. இப்ப இந்த பிரமாணத்தை படிக்கிறோம். எபேசியர் 2:15 என்ன வார்த்தை வருது? எபேசியர் 2:15 எல்லாரும் எடுங்க. இப்ப 20 பாயிண்ட் படிச்சுங்கல்ல, இதை வச்சு நீங்க சொல்லுங்க இது எந்த பிரமாணம்னு சொல்லுங்க. எபேசியர் 2:15 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாம் பைபிளை திறந்துக்கங்க. எபேசியர் 2:15 இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு இருக்கலாமா? இது எந்த பிரமாணம்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப எப்படி செய்யணும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த வசனம் சொல்லிருச்சு அவர் நியாய பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னமா செய்யணும்? மேலையும் கீழையும் வாசிக்கணும். அப்படித்தானமா? வெறும் 15வது வசனத்தை மாத்திரம் பிடிச்சிடக்கூடாது. அப்படித்தானமா? இப்ப இந்த 15வது வசனம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மேலையும் கீழையும் வாசிக்கிறது. இதுதான் குறிக்கிறது அப்படின்னு வாசிப்போமா? இப்ப என்ன செய்ய போறோம்னா 11ல இருந்து வாசிக்க போறோமா? எதிலிருந்து படிக்க போறோம்? 11 எல்லாரும் எடுத்துக்கங்க. from verse 11ல இருந்து படிக்க போறோம். இது எந்த பிரமாணத்தை குறிக்குது அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. 11 பாருங்க. இப்ப 15வது வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 11வது வசனத்துக்கு போறோம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள். 2 குரூப்பை குறித்து பேசுறார். என்ன குரூப்? விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இதுலயே கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த பிரமாணம். இது மோசேயின் பிரமாணத்தை குறித்து பேசுது. ஏன்னா மோசேயின் பிரமாணத்துலதான் எது குறித்து பேசுது? விருத்த சேதனத்தை குறித்து வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அவர் சொல்றாரு, நீங்க 2 கூட்டம் இருக்கிறீங்கப்பா, விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். சரிங்களா? அப்ப இந்த பிரமாணம் எந்த பிரமாணம்?
மோசையின் பிரமாணம். ஏன் அதை குறித்து அவர் பேசுறாரு? ஏன் அதை குறித்து பேச? மேல பாருங்க, ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். இந்த விருத்த சேதனம் என்ன செஞ்சுச்சு? பிரிவினையை உண்டு பண்ணுச்சு. அப்படித்தானமா? புறஜாதிகள் விருத்த சேதனம் அடைய மாட்டாங்க. ஆனா யூதர்கள் என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் அடைஞ்சுக்குவாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க 2 பேருக்கும் ஒரு பகையா, ஒரு சுவரா எது இருந்துச்சு? இந்த விருத்த சேதனம் இருந்துச்சு. பாருங்க, ஸ்லைட்ல அப்படியே பாருங்க, 14வது வசனம் பாருங்க. 14வது வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 பாருங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் உண்டாக்கிட்டார். யாருமா இந்த இரு திறத்தார்? யாருன்னு படிச்சோம் நம்ம? விருத்த சேதனம் அடைஞ்சவங்க, விருத்த சேதனம் அடையாதவங்க. இந்த 2 கூட்டத்தையும் ஒன்றாக்கிட்டாராம். எப்படி ஒன்றாக்கிட்டாரு? பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்துட்டாங்க. எந்த நடுச்சுவருமா? எது பகையா நின்னுச்சு? எது நடுச்சுவரா இருந்துச்சு? இந்த விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் தான் பகையா இருந்துச்சு, பிரிவினையா இருந்துச்சு, ஒரு நடுச்சுவரா இருந்துச்சு. சரிங்களாமா? இப்ப இயேசுவானவர் சிலுவையில மரித்ததுனால அந்த மோசே நியாயப்பிரமாணமாகிய அந்த விருத்த சேதனத்தை இயேசுவோட என்ன செஞ்சுட்டாங்க? ஒழிச்சிட்டாங்க. அப்ப இந்த பிரிவினைய, இந்த பகைய, இந்த நடுச்சோரை இயேசு என்ன செஞ்சாங்க? ஒழிச்சிட்டாங்க. அதனாலதான் பவுல் சொல்றார் எபேசியர் 2:15, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிச்சிட்டாரு. பாத்தீங்களா? இரு திறத்தாரையும். யார் இந்த இரு திறத்தாரு? அந்த விருத்த சேதனம் இல்லாதவங்க, விருத்த சேதனம் அடைஞ்சவங்க. இந்த இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, உங்களுக்கு புரிஞ்சுச்சம்மா? சமாதானத்தை உண்டு பண்ணாங்களாம், பீஸ் கொண்டு வந்தாங்களாம். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த 2 திறத்தாரையும் அவர் ஒன்னாக்கிட்டாரு. இந்த பிரசந்த பாருங்க, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தாரு. இருக்குதுங்களாமா? புதிய மனுஷனாக சிருஷ்டித்தாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். ஒரே ஒரு வசனத்தை வாசிடுவோம், அப்படியே பாருங்க. கலாத்தியர்ல என்ன சொல்றாரு? கலேசியன்ஸ் சாப்டர் 6 verse 15. கலாத்தியர் 6:15 என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். என்ன சொல்றாரு? எப்பா, இப்ப இயேசுவோட நமக்காக மரிச்சிட்டாரு, அவர் சிலுவையில அதை ஒழிச்சிட்டாரு. அந்த சுவரை, அந்த பிரிவினையை, அந்த பகையை அவர் ஒழிச்சிட்டாரு. அதனால அந்த விருத்த சேதனம் நமக்கு அவசியம் இல்லை. இதுதான் முக்கியம், புது சிருஷ்டி தான் நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்றாராமா. இந்த புது சிருஷ்டினா என்னது? அப்படியே பாருங்க, அழகா அடிக்கிறார் பாருங்க பவுலுங்க. 1 கொரிந்தியர் 7:19, 1 Corinthians chapter 7 verse 19, லாஸ்ட் verse. இப்ப விருத்த சேதனம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப அதனால பிரமாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரா? பாருங்க எவ்வளவு அழகா பவுல் சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை படிங்க, 1 Corinthians 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம் சொல்லிட்டாரம்மா. இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. அப்ப பவுல் அங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சட்டத்திட்டங்களாய நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த விருத்த சேதனத்தை ஒழிச்சிட்டாரு. நமக்கு பகையாக நின்ற சுவரை என்ன செஞ்சாரு? அவரு ஒழிச்சு நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சாரு? நம்மள புதிய சிருஷ்டி. இப்ப புதிய சிருஷ்டினா என்னது? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் புதிய சிருஷ்டி. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு வசனத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சு. எந்த வசனத்துக்கு? எபேசியர் 2 உடைய வசனத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சு போச்சா? இல்ல. சரிங்களா? அப்ப எந்த வசனத்துக்கு நம்ம இன்னும் அர்த்தம் கண்டுபிடிக்கல? எந்த வசனம்? அந்த கொலோசியர் 2 கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிறோம்னா மீதி உள்ள ஒரு 5 பாயிண்ட் இருக்குதுல்ல, 25 பாயிண்ட் இருக்குது மோசே நியாயப்பிரமாணத்துல. எத்தனை தான் கண்டுபிடிச்சோம்? நம்ம 20 தான் கண்டுபிடிச்சோம். இன்னொரு 5 பாயிண்ட் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய கற்பனை என்னது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கே ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 20 பாயிண்ட் படிச்சோம்ல, அதுல வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியுதான்னு பாருங்க. சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ தரவா? நீங்க வீட்டுல போய் படிங்க, அங்கேயும் விருத்த சேதனம் வரும். ஒண்ணு இல்ல, அந்த கொலோசியர் 2ல எந்த வசனம் சொன்னோம்? 12, 13 சொன்னல. நீங்க கொஞ்சம் மேல போய் படிங்க, அங்க விருத்த சேதனம் வருதான்னு பாருங்க. சரிங்களா? வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அது எந்த பிரமாணம்? மோசேயின் பிரமாணம். அது அடுத்த வாரம் கண்டுபிடிக்க போறோம்.
சரிங்களா? அவ்வளவுதாம்மா. நமக்கு இந்த மோசே பிரமாணம்னா என்ன, தேவனுடைய பிரமாணம் அந்த 10 பிரமாணம் என்ன, அந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம குழம்ப மாட்டோம். இல்லாட்டா நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? அப்ப வித்தியாசம் இருக்குதா இல்லையா, உங்களாலே சொல்ல முடியுதா இல்லையா? ஏன்னா தேவனுடைய பிரமாணத்தை பலியை குறித்து சொல்லியிருக்குதா, சுத்திகரிப்பு குறித்து சொல்லியிருக்குதா, விருத்த சேதனை குறித்து சொல்லியிருக்குதா? இல்ல. இதை வச்சே சொல்லிடலாம். தேவனுடைய பிரமாணம் வேற, அதாவது அந்த 10 பிரமாணம் வேற, மோசே நியாய பிரமாணம் வேற. இதை நம்ம மைண்ட்ல நம்ம போட்டாதான் நமக்கு புரியும். சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு பாடம் அங்க வருது. தேவன் என்ன செஞ்சாங்க, அந்த பகையாக நின்ற அந்த மோசே பிரமாணம், அதாவது விருத்த சேதத்தை குறித்து பேசும்போது நமக்கு என்ன கொண்டு வந்தாரு, சமாதானத்தை கொண்டு வந்தாரு. நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன். அந்த சமாதானம் கொடுப்பதற்கு என்ன செஞ்சாரு, அவர் சிலுவையில மரிக்க வேண்டியதா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப ஒருவேளை இன்றைக்கு யாராவது சமாதானம் இல்லாம இருக்கீங்களா, ஆண்டு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நமக்கு சமாதானம் கொடுப்பதற்கு அவர் சிலுவையிலே மரிச்சாரு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது சமாதானம் இல்லாம இருக்கிறோமா, ஆண்டவர் நமக்காக எதையும் செய்ய வல்லவராக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு அந்த சமாதானத்தை தருவார். இயேசு கிறிஸ்துவுடைய பேர் என்னது, ஒரு பேரு சமாதானத்தின் தேவன். அப்படித்தானே? ஏசப்பா நம்ம கூட இருந்தாலே போதும், நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு சமாதானத்தை கிடைக்கும். கர்த்தர் நமக்கு அந்த சமாதானத்தை தருவாராக. ஆமென்.